ஹிட்லரின் எழுச்சிக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள். அடோல்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் நாசி கட்சியின் தலைவர் மற்றும் பின்னாளில் அதிபரானவர். அவர் 1933ஆம் ஆண்டில் அதிகாரத்தில் வந்தார். அவரது எழுச்சி ஜெர்மனியையும் உலக வரலாறையும் மாற்றியமைத்தது. இந்த எழுச்சிக்கு பல முக்கியமான காரணிகள் உள்ளன. வெர்சைலஸ் ஒப்பந்தம். முதல் உலகப் போருக்குப் பிறகு 1999ஆம் ஆண்டில் கையெழுத்திடப்பட்ட வெர்சைலஸ் ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியது. பொருளாதார இழப்புகள், படைத்துறை வரம்புகள் மற்றும் எல்லை இழப்புகள் ஆகியவை மக்கள் மனதில் கோபத்தை ஏற்படுத்தின. வைமார் குடியரசின் பலவீனம். முன்னோடியாக இருந்த வைமார் அரசாங்கம் நிலைத்த அரசியலை வழங்க முடியாத நிலையில் இருந்தது. தொடர்ந்து அரசியல் மாற்றங்கள், கட்சி மோதல்கள் மக்கள் நம்பிக்கை இழப்புக்கு காரணமாகின. பொருளாதார நெருக்கடி. உலக பொருளாதார மந்தம் 1929ஆம் ஆண்டில் தொடங்கியது. இதன் காரணமாக ஜெர்மனி கடுமையாக பாதிக்கப்பட்டது. பணவீக்கம், வேலை இழப்பு, வறுமை ஆகியவை மக்கள் வாழ்க்கையை மிக மோசமாக பாதித்தன. நாசி கட்சியின் வலுவான பிரச்சாரம். ஹிட்லர் மற்றும் நாசி கட்சி மக்கள் மனதில் தேசிய உணர்வை தூண்டும் வகையில் பிரச்சாரம் செய்தனர். இளைஞர்களை ஈர்க்க அரசியல் எதிரிகளை குற்றம் சாட்ட, நாடு மீதான பெருமை உணர்வை தூண்டும் வகையில் செயல்பட்டனர். கம்யூனிசவாதத்திற்கு எதிரான பயம். மக்கள் கம்யூனிச ஆட்சியால் இடம்பெறும் கலவரங்களை பார்த்துவிட்டு ஒரு வலிமையான தேசியவாத தலைவரை விரும்பினர். இந்த சூழ்நிலை ஹிட்லருக்கு ஆதரவை பெருக்கி அளித்தது. முடிவுரை. இந்த பல காரணிகளும் சேர்ந்து ஹிட்லரின் எழுச்சிக்கு வழிவகுத்தன. ஒரு அரசியல் தலைவரின் எழுச்சி பல சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகளின் விளைவாக உருவாகும் என்பதை இந்த வரலாறு நமக்கு காட்டுகிறது.